ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் ஸ்ரீ ஃப்ரம் ஸ்ரீ கிறிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்? மீஷோ கிச்சன் ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக தான் வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது விலை கம்மியா எதுல வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அமேசான் பிளிப்கார்ட்டை விட பாத்தீங்கன்னா மீஷோல வந்து கம்மி. ஆல்ரெடி நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஆனா கிச்சன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ 3 to 4 month பாத்தீங்கன்னா பார்த்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ஆட் கார்ட்ல பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருந்தேன். எனக்கு தேவையான பொருள் என் கிச்சனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் பார்த்து கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். இப்ப ரீசெண்டா ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்தது. அதை விட ரேட் ஏற்கனவே மீஷோல கம்மியா இருக்கும். அதை விட கம்மியா இருக்கிற இந்த டைம்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டைம்ல நான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்ன ப்ராடக்ட்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் ஒரு ப்ராடக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஷாப்ஸில வாங்கியிருந்தேன். மீஷோவோட ஷாப்ஸில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி தான் வாங்கியிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். எல்லா ப்ராடக்ட்டுமே ஓபன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா 7 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. வித் ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இந்த பிரைஸுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். சின்னதா தேடிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா தேடிட்டு இருந்தேன். நல்லா அமைஞ்சிருச்சு எனக்கு. இந்த மல்டிபர்பஸ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3. கூடவே பாத்தீங்கன்னா இந்த குட்டி கண்டெய்னர் ஃப்ரீயா வந்திருந்தது. இதை நான் எதுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன் பாத்தீங்கன்னா கிராசரி எல்லாம் வைக்க ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இது பாத்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட். இவ்வளவுதான் சைஸே இருக்கு. நான் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஆர்டர் போட்டேன். பட் சின்னதா வந்திருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் ஓகேவா இருந்தது. சின்னதும் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. சரின்னு ரிட்டர்ன் போடாம அப்படியே வச்சுக்கிட்டேன். பட் குவாலிட்டி வைஸ் சூப்பர், ஓகே அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து ரொம்ப வெயிட்டான ப்ராடக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் மேக்கப் ஐட்டம்ஸ், குழந்தைங்களோட துணி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன கிராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டோட வந்திருக்கு. நல்லா இருக்கு பார்க்க ப்ராடக்ட்டும். இது பாத்தீங்கன்னா ஆயில் கேன் அந்த மாதிரி எதனா வைக்க யூஸ் ஆகும். நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 out of 4 கொடுக்கலாம். ஓகே. இந்த ப்ராடக்ட் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஷெல்ஃப் கிடையாது. ஸோ அதனால இந்த பாத்ரூம் ஷெல்ஃப் தான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் பாத்தீங்கன்னா 8 இருக்கும். 4 இந்த மாதிரியான ரேக்கு. 4 பார்த்தீங்கன்னா இந்த சோப் வைக்கிற மாதிரியான ரேக் ஒரு 4 கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்காமல் ரெண்டல் ஹவுஸ்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான இந்த ஸ்டிக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி மாட்டிக்கலாம். கூடவே இந்த மாதிரி 2 ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க கிளாத்லாம் ட்ரை பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் மேட் தான் வாங்கியிருந்தேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கும்போது தண்ணி கீழே சிந்தி அந்த தண்ணிலேயே நின்றுட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த மேட் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீட் கிரிப்பாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சாஃப்டாக இந்த கிளாத் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷூ ரேக் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மீஷோவில் ஷாப்ஸில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோவை விட பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் கம்மியாக இருந்துச்சு இதோட ப்ரைஸு. பட் இதில் ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரியாக 10 to 15 days எடுத்துக்கிச்சு. மீஷோவோட கம்பேர் பண்ணும்போது டிலே ஆகுது டெலிவரி பண்ண. பட் இதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஷாப்ஸில். பட் 2 to 3 daysலேயே வந்துடும். பட் இந்த ஷூ ரேக் மட்டும் 15 days கிட்டே எடுத்துக்கிச்சு. மீஷோவோட கம்பேர் பண்ணும்போது ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ ரேக் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க மீஷோலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் ஸ்பைஸ் ரேக் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட இருந்துச்சு. அப்பப்போ ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ப்ரைஸ் கம்மியாச்சு. 530க்கு வந்திருந்தது ப்ரைஸு. ஆன்லைனில் பே பண்ண 464க்கு கிடைக்குன்னு போட்டிருந்துச்சு. சரி நான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் வைஸ் சூப்பர். 5 out of 5 கொடுப்பேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்கான அந்த ஹூக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஹேங் பண்ணாமல் அப்படியே கிச்சன் ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். ஆடலை ஸ்டெடியாக நிற்கிது. நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ் இந்த ப்ராடக்ட்டு.